மாலை முரசு தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்று பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய இறைவன் அருளட்டும். விசுவாவசு வருடம் உத்தராயணம் புண்ணிய காலம் தை மாதம் 21ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைக்கு ஒரு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது. குறிப்பாக நட்சத்திரங்களை பொறுத்தளவு இரவு 10:14 வரை பூர நட்சத்திரமும் அதற்கு பிற்பாடு உத்தர நட்சத்திரம் துவங்கும். இரவு 12:11 வரை திருதியை திதி இருக்கும். அதற்கு பிற்பாடு சதுர்த்தி திதி துவங்கும். நாள் முழுவதும் அமிர்த யோகம் சிறப்பாக காத்து கொண்டிருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். வில்லிபுத்தூர் சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மையார் பிறந்தது, நாச்சியார் பிறந்தது பூர நட்சத்திரம். இப்போ இந்த நாள் புதன்கிழமையாக இருக்குது. இதை நம்ம சொல்லி இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போக முடியுமா, கோயிலுக்கு போயிடுவீங்களாங்கிறது தெரியாது. ஒருவேளை அந்த ஊர் பக்கத்தில் உள்ளவங்க இந்த தகவலை கேட்டால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்குள்ளே யாராவது ஒரு பெண் குழந்தை 28-29 வயசாச்சு, கல்யாணம் ஆகலை, என்னாகுமோன்னு தெரியல, ஒரு பயத்தில் இருந்தீங்கன்னா இந்த நாளில் ஈவினிங்கில் ஒரு 6 மணியை போல் கோயில் வாசலில் போய் நின்று அங்கேருந்து அம்பாள் நாமத்தை சொல்லிக்கிட்டே நீங்கள் போய் ஆண்டாள் நாச்சியாரை நன்றாக வழிபட்டு ஒரு துளசி மாலையை வாங்கி சாத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நிறைய எண்ணங்கள் என்ன வேணும்னு அந்த கோயில் வாசப்படியை மிதிச்சிங்களோ அந்த நிறைய எண்ணங்கள் ஈடேறுகின்ற வாய்ப்புகள் இந்த பொழுது சிறப்பாக இருக்கும். முடிந்தால் செய்து அதற்குண்டான பலனை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். மேசராசி நேயர்களே, இன்றைய பொழுது உங்களை பொறுத்தளவு உங்களுடைய ராசிநாதன் மிக சிறப்பாக குருவின் பார்வையில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார். இதை யோகங்களில் கொண்டாடுவாங்க, சசிமங்கல யோகம்லாம் சொல்லுவோம். அப்போ வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய சுப செய்திகள் சுபகாரியங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நாள். நல்ல புதன்கிழமை, சுக்கிரனுடைய நட்சத்திரம், விட்டுடாதீங்க. ஏதாவது ஒரு ஜோக்கு பேசுகிற மாதிரியாவது வீட்டுக்குள்ளே இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிடலாம் இந்த வருஷத்தில், இந்த பையன் சிறப்பாக படித்து முடிச்சிருவான், இப்படிங்கிற 2 செய்திகளை சும்மா பேசி வைங்க. நிச்சயமாக அது நடந்துடும். அப்படிங்கிற ஒரு நன்னாளாக இந்த நாளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுலேயும் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், இப்போ மருத்துவத்துக்கு படிக்கிறாங்க, பெரிய படிப்புக்காக காத்துட்ருக்குறாங்க, நீட் எழுதுகிறாங்க, இப்படிப்பட்ட பிள்ளைகளின் முயற்சிக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறத பார்க்க முடியும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இறைவன் நாமத்தை சொல்லிக்கொண்டு நீங்கள் செய்கின்ற எல்லா தொழிலும் சிறப்பு பெறும். அதிலும் குறிப்பாக இந்த பப்ளிக்கில் வேலை பார்க்குறவங்க, அரசியல்லையோ சமுதாய பணி செய்யக்கூடிய சினிமா துறையாளர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த நாள் மிக இனிய நாளாக ஒரு நல்ல தகவலை சொல்லக்கூடிய நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த இந்த மேசராசி பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்குமே அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. நான் ஏன் இன்றைக்கி பிள்ளைகளை மையப்படுத்தி சொல்கிறேன்னா, இன்றைக்கி பூர நட்சத்திரம். நிச்சயமாக இளம் பிள்ளைகளுக்கு மிக சிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதே போல் முதியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த நாள் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான ஆரோக்கியத்தை வழங்கக்கூடிய நாளாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஏராளமான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்க்கலாம். குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். உறுதியாக உங்களுடைய முயற்சி அல்லது உழைப்பு கொஞ்சம் கூட தோல்வியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் எடுத்தங்கவுத்தோன்னு நடத்திடாமல் பொறுப்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக செயல்பட்டால் உழைப்பு வெற்றி பெறும். அதிலையும் குறிப்பாக கிருத்திகை நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா அற்புதமாக அச்சீவ் பண்ணி காட்டலாம். உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை, நீங்கள் இது எனக்குடையது, நான் செஞ்சே முடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு பொறுப்பாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பெயர் புகழ் பாராட்டுக்கள் அவார்டு பெறுகிற அளவுக்கு நல்ல பொழுதுகளாக இந்த பொழுது இருக்கிறத பார்க்கலாம். அதேபோல் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா நல்ல வயிறார உண்டு மகிழ்ந்து சிறப்பாக உடுத்தி ஒரு லட்சணமாக சந்தோஷமாக கவலையே இல்லாமல் ஆனந்தமயமாக இருப்பதற்குண்டான அனைத்து தகவலும் இந்த நாளில் உங்கள் பக்கத்தில் இருக்குது. துக்கத்தை மறந்துட்டு சந்தோஷத்தை வரவு கொள்ளுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தின் முதல் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் பயணங்கள் புரிவது, நீண்ட தூரத்து செய்தியை வரவழைப்பது, பதவிகளில் முன்னேற்றம் பற்றி பேசுவது, புதிய இடங்களுக்கு செல்வதற்கான ஆயத்தங்கள் படுவது, இப்படிப்பட்டதெல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் மன ஓட்டத்தில் ஒரு பிரேக் வச்சுக்கணும். அதாவது BMW கார் ஓட்டினாலும் பிரேக் இல்லாமல் ஓட்டக்கூடாது இல்லை, அந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு அடக்கம் இருக்கணும்.
நீங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தில் பப்ளிக்கில் ஒர்க் பண்ணக்கூடாது. ரொம்ப கவனமாக வேலை செய்யணும். குறிப்பாக படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது. யார்கிட்டையும் பேசுகிற போது கவனமாக இருக்கணும். இப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தில் கொண்டீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும். அதிலும் குறிப்பாக மிருகசீரிட நட்சத்திரத்தின் 3, 4வது பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது, எனக்கு இது ஒத்து வராது, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமாக உங்களை நீங்கள் அடக்கி வாழ முடியாத டென்ஷன் ஆகக்கூடிய காட்சிகள் இருக்குது. கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. திருவாதிரையில் பிறந்தவங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோயில்களுக்கு போங்க, இறைவனை வேண்டிக் கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள், அமைதியாக செல்லுங்கள். இன்னும் சொல்ல போகணும்னா உங்களை பொறுத்தளவு உங்களுடைய கடமை அல்லது உங்கள் பணி அது அளவு எவ்வளவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வேலை பாருங்கள். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இனிமேல் கவலை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பொருளாதாரம் திடீர் வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், வரவுகள் வர ஆரம்பிக்கும். கடகம் ராசி நேர்களே, கடகராசி நேர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத முன்னேற்றங்கள், எதிர்பாராத தன வரவுகள், எதிர்பாராத செலவுகள் இதெல்லாம் ஒன்றா வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இதை எதை செய்கிறது எதை செய்ய வேண்டாம்னு தெரியாத ஒரு மனக்குழப்பம் கொஞ்சம் வந்துட்டு போகும். ஆனால் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். உங்களோட அறிவுக்கும் உங்கள் திறமைக்கும் இதெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அந்த கண்ட்ரோல் சிஸ்டம் உங்கள்கிட்ட இருக்குது, பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றங்கள் நடக்கக்கூடிய செய்திகள் வரும். அதேபோல் நீங்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு தகுந்த ஒரு உயர்வு ஒன்று உங்களை தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல தகவல் ஒன்று உங்களுக்கு மனச்சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனவரவுகள் கூடும், திடீர் லாபங்கள் வரக்கூடியது உண்டு. புதிய தொழில் வாய்ப்புகள் கைவந்து சேரும். அரசாங்க பணிகள், ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டு இந்த மாதிரி இடங்களில் வேலை செய்கிறவங்க எதிர்பார்த்தவங்களுக்கு உங்களுடைய காரியம் நிறைவேறுகிற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். உறுதியாக உங்களை பொறுத்தளவு பணியிடங்களிலே உயர்வுகள் கிடைக்கும். மற்றபடி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறத பார்ப்பீங்க. உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும். சொந்த பந்தங்களில் பக்கத்திலிருந்து ஒரு அருமையான சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். சிம்மம் ராசி நேர்களே, இந்த சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா திடீர் லாபங்கள், அபரிவிதமான லாபங்கள், எதிர்பாராத லாபங்கள் இப்படி என்று பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து கொண்டு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் முயற்சிகளே வெற்றி பெறும் என்று சொல்லக்கூடிய தாரக மந்திரத்தை இன்று நீங்கள் புரிந்து வைத்திருக்கிறீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும். அதிலும் குறிப்பாக மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் பிள்ளைகளின் மூலமாக தாய்மார்களுக்கு சந்தோஷம், அல்லது பெரியவர்களாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்து வீட்டுக்குள்ள தகப்பன் மகனுக்கும் தாய்க்கும் மகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய உறவுகளிலே ஒரு மனக்குழப்பம் தீர்ந்து மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள், சுப செய்திகள், சுபகாரியங்கள் இப்படிப்பட்ட தன்மைகள் வருவதை நீங்கள் பார்க்க முடியும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் நீங்கள் உங்களை யோசனை பண்ணி காரியம் செய்யணும். ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமாக இருக்கிறதுனால அவசரம் படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. பகல் பொழுதெல்லாம் கொஞ்சம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டிங்கன்னா சிறப்பை சந்திக்கலாம். உத்தர நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய அதிக வரவு வச்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காவல்துறை, மிலிட்ரி, மருத்துவம் இது சம்பந்தப்பட்ட துறையாளர்களுக்கெல்லாம் இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அவார்டு கிடைக்கின்ற தகவல் எல்லாம் கூட உங்கள் பக்கத்தில் வந்து சேரதை பார்க்க முடியும். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அவர் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். சுகபோக வாழ்க்கைக்கு குறைபாடுகளே இல்லை. ஆனால் தொழில் முடக்கம், தொழிலில் ஏதோ தடை ஏற்படுறது, யாரோ ஏதோ பண்ணிட்டு போகிறான், நமக்கு இதை உடைக்க தெரியல, முடியல, இப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கக்கூடியது இருந்தாலும் கூட அதையெல்லாம் ஈவினிங்கில் சரி கட்டி கொட முடியும். நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைபாடு இல்லாத ஒரு நன்னாளாக இருக்கிறத பார்க்க முடியும். சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு நாள். அதிலும் குறிப்பாக உத்தர நட்சத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா சொந்த தொழில்களில் நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய தொழிலாளர்களை சேர்த்து கொள்வது இல்லை தொழிலாளர்களை தவிர்ப்பது இப்படிப்பட்ட சில நுணுக்கமான விஷயத்தை இந்த நாளில் திட்டம் போடுவீங்க.
அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு குதூகலமான உடல் மனம் ரொம்ப பிரமாதமாக சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவி கொண்டாட்டங்கள் சிறப்பாக இருக்கும். விருந்து செல்லுவது, விருந்தை வரவழைப்பது, வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு சுமூகமான சூழல் நடக்கிறத பார்த்து மகிழக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கிறத பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தின் 1, 2 பாதத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த நாள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 10ஆம் இடத்தில் குருவை பார்க்கின்ற காரணத்தால் அதிக உழைப்பு தேவைப்படுது. நேரம் பார்க்காம அதிகமாக கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா இந்த உழைப்பு எங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு பெயர் புகழை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுக்கும். களம்தான் முக்கியம், உழைப்பு முக்கியம் இல்லை, உழைச்சி காட்டுங்க. துலாம் ராசி நேயர்களே, துலா ராசியில் பிறந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த நாள் பார்த்திங்கன்னா அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காட்சிகள் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் எதிரிகள், நோய்கள், கடன்கள், சட்டம், வழக்கு, துன்பம் இப்படிப்பட்ட அனைத்திலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். உற்சாகமாக உழைப்பை கையில் வைத்துக்கொண்டு ஓடுங்கள். வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லக்கூடிய நன்னாளாக இருக்கிறத பார்க்க முடியும். அதிலையும் குறிப்பாக சித்திர நட்சத்திரத்தின் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான உழைப்புக்கு தேவைப்படுகின்ற களம் காத்து கொண்டிருக்கிறது. உழைத்து வெற்றி பெறுங்கள். பொருளாதார முன்னேற்றத்தை பார்த்து வீரநடை போடுங்கள். கண்டிப்பாக இந்த நாள் உங்களுக்கு நல்ல பண நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா போட்டிகளை வென்று காட்டுறது, இந்த புதுசாக இன்டர்வியூக்கு போகிறவங்க, புதுசாக வேறு வேலையை மாற்றிக்கிட்டு போய் ஜாயின் பண்ணுறவங்க, இல்லை புதிய திட்டங்கள் போடுறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். இன்றைக்கு எண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு கனகச்சிதமாக உங்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். செய்து பாருங்கள். விசாக நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் இந்த நாள் பார்த்திங்கன்னா பெருமையும் புகழும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக கடந்த காலத்தில் உழைச்ச உழைப்புக்கு தேவைப்படுகிற முன்னேற்றங்கள் வரும், அதிர்ஷ்டங்கள் வரும். எல்லாத்தையும் வர வச்சு மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நாளாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். விருச்சகம் ராசி நேயர்களே, இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். இந்த 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் பேசுகிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தையை விட்டுறக்கூடாது. சங்கடப்படுத்து மாதிரி வார்த்தை பிரயோகங்களை விட்டுறணும். உரிமையான நண்பர்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட கூட நீங்கள் பேசுகிற போது கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கணும். இப்படிங்கிறத மட்டும் இந்த நாள் நீங்கள் பார்த்து கொண்டால் வாழ்க்கையில் சிக்கல் பிக்கல் இல்லாத ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதிலையும் குறிப்பாக விசாக நட்சத்திரத்தின் 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இன்றைக்கி டென்ஷன் ஆகிறது, எமோஷனல் ஆகிறது. எங்கே போய் ஏதாவது மடியில்லாமல் முட்டிடலாமாங்கிற அளவுக்கு டென்ஷன் வரும். கொஞ்சம் அடக்கி ஆளணும், கட்டுப்படுத்திக்கோங்க. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அத்தனை பேர்களுக்குமே இந்த நாள் பார்த்திங்கன்னா அதிக சுமை இருக்கிறதாக தெரியும். எதுக்கு நான் இந்த வேலையெல்லாம் நான் பார்க்கணும், இது என் வேலை இல்லையே, இப்படிங்கிற மாதிரியான ஒரு தடுமாற்ற சிந்தனைகள் எல்லாம் வரும். இந்த ஒரு பொழுது அமைதியை காக்க வேண்டியது கட்டாயம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எடுத்தம் கவுத்தங்கிற மாதிரி பேசி வம்புக்கு போகிற செயல்களை நிறுத்திக்கணும். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை சுற்றி என்ன இருக்குது, நம்ம அளவுகோல் என்ன, இப்படிங்கிற பலம் பலவீனத்தை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டிய நாள். இந்த நாளில் நீங்கள் பொறுமையை காத்தா கண்டிப்பாக சிக்கல் பிக்கல்லேருந்து தப்பிக்கலாம். தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா சுப செய்திகள், சுபகாரியங்கள், நல்ல முன்னேற்றங்கள், வீடு, மனை, காரு, வாகனம் புதுசாக வாங்கிறது, இல்லை மாற்றுறது, விற்கிறது, அதன் மூலமாக லாபங்கள் பார்க்குறது, அது சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பது, இப்படிப்பட்ட நல்ல பண நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு நன்னாளாக இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா மூல நட்சத்திரத்தின் முதல் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் அற்புதமான முன்னேற்றங்களை சந்திக்க காத்திருக்கிறீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த ப்ரைவேட் கம்பெனியில் பெரிய உத்தியோகம் பார்க்குறவங்க, பெரிய லெவலில் பொறுப்பான இடத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல தகவல் ஒன்று கிடைக்கும், பாராட்டுக்கள் கிடைக்கும். கண்டிப்பாக மனம் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வாங்குகிறேன், இல்லை ஒரு நகை வாங்குகிறேன், ஒரு கம்மல் வாங்குகிறேன், உங்களுடைய நிலைகளுக்கு தகுந்தபடி பொருளாதார அமைப்புக்கு உகந்தபடி கண்டிப்பாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ஏதாவது ஒன்று பண்ணுறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இந்த நாளில் சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வையில் நீங்கள் இருக்கிறதுனால தங்கத்தில் முதலீடு பண்ணக்கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதை பற்றி இன்றைய நாள் நீங்கள் யோசிக்கலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாள் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற இடங்களில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், அதிக சுமை இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் தீரணும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் கூட 10ஆம் தேதி 10 மணிக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டேன் சார், பணம் வர மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி முரண்பாடுகள் வர ஆரம்பிக்கும். வாக்குறுதிகள் கொடுக்கக்கூடாது. இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த நாளில் பெரிய தொல்லைகள் இல்லை. மகரம் ராசி நேயர்களே,
மகரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார், 3ஆம் இடத்துல சனி இருக்கிறார், 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறத மறந்துட வேண்டாம். நிம்மதியை குறைச்சிக்கிறதுக்காகவே நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ணுற மாதிரியெல்லாம் தோணும். மற்றவருடைய ஆலோசனையை கொஞ்சம் கேளுங்க. வீட்டில் பெரியவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் மதித்து நடக்க ஆரம்பிங்க. எது செய்ய போனாலும் 2 பேரோட ஒத்து போய் உட்காந்து பேசி ஆலோசனை செஞ்சு இப்படி போனீங்கன்னா இந்த நாள் வந்து உங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும். இதை முழுமையாக நீங்கள் யோசித்து இந்த நாளை பயன்படுத்தணும். அதிலும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் முதல்ல சொன்ன மாதிரி யார்கிட்டையாவது ஆலோசனை செய்யாமல் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எந்த செயலையும் இன்றைக்கி செய்யாதீங்க. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் நாளைக்கோ நாளை கழிச்சோ ஏதோ போய் முட்டிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா புதிய புதிய முயற்சிகளுக்குண்டான எண்ணங்கள் வரும். தாராளமாக முயற்சி எடுங்கள். புதிய மனிதர்களை பார்ப்பது, புதிய செய்திகளுக்கு போகிறது, இமெயில் அடிக்கிறது, ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த காரியத்தை இன்றைக்கி செய்ய போகிறது, இப்படிங்கிறதெல்லாம் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும், நல்ல வெற்றிகளை கொடுக்கும். செய்து பாருங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தின் 1, 2 பாதத்தில் பிறந்தவங்க அத்தனை பேருமே இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா மிக மிக சிறப்பான நல்ல முன்னேற்றத்திற்கான தகவல் ஒன்று கிடைக்கும். அந்நிய ஜனம், இனம், மதம், மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று மக்களிடமிருந்து வரக்கூடிய தகவல் உங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். ஒரு புதிய தொழில் துவங்கிறது. இந்த உணவு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பெருமிதமான பெருமை, புகழ், கௌரவம் கிடைக்கும். இப்படிப்பட்ட நல்ல தகவலெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீர்கள். கும்பம் ராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் நன்றாக காலத்தை அளந்து வைத்தவர், புரிந்து வைத்தவர். எந்த தப்பு தண்டா இல்லாமல் உங்களுடைய காரியத்தை கனகச்சிதமாக பண்ணக்கூடிய மன ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள், தைரியம், வீரிய பராக்கிரமம் எல்லாம் உங்கள் பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு தோல்வி இல்லாமல் இருக்கும். அவரவர்கள் இருக்கின்ற இடத்தில் என்ன பண்ணணுமோ அதை கனகச்சிதமாக இன்றைக்கி செய்து முடிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கலாம், தவிர்க்க வேண்டாம். நிச்சயமாக அதிலும் குறிப்பாக அவிட்டம் நட்சத்திரத்தின் 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பயணங்கள் ஏற்படும், அல்லது வாகனங்களின் மூலமாக வரவுகள் வரும், இல்லை ஏதாவது ஒன்று விற்றுட்டு ஒன்றில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இதை பற்றி நீங்கள் யோசிக்கக்கூடிய தன்மைகள், பேசுவது, இதெல்லாம் இந்த நாட்கள் இருப்பதை பார்க்க முடியும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஏதாவது கோயில் குளங்களுக்கு போகிறது, பெரியவர்களை பார்க்குறது, முன்னோர்களை பார்க்குறது, ஆசிகள் பெறுவது, நீண்ட நாட்களாக தடைபட்டு போயிருந்த செய்ய முடியாது போன காரியங்கள் எல்லாம் செய்து மகிழ்வது, இப்படிப்பட்ட திட்டங்கள் தீட்டுவதற்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் பார்த்திங்கன்னா மிக அற்புதமான லாபங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிலும் குறிப்பாக அரசாங்க பணிகளில் இருக்கக்கூடியவங்க, பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க, பொறுப்பான இடத்தில் இருக்கக்கூடியவங்க, பச்சை மயில கையெழுத்து போடுறவங்க, இப்படிப்பட்ட எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து ஒரு பெருமை அளிக்கக்கூடிய, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இருக்கிறத நீங்கள் கண்டறிய முடியும். மகிழ்ச்சியாக இருக்கும். மீனம் ராசி நேயர்களே, மீனராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கிறத பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப கடமை கட்டுப்பாட்டோடு வாழக்கூடிய தன்மைகளை புரிந்து வைத்து கொண்டு செயல்படுகிற நாள். திட்டங்கள் வெற்றி பெறும், முயற்சிகள் வெற்றி பெறும். ஆகையினால் உங்களுக்கு இந்த நாள் தோல்வி என்று சொல்லக்கூடிய கருத்து உங்கள் பக்கத்தில் இருக்காது. முயன்று வெற்றி பெறுங்கள். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தின் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு பணம் பொருள் வரும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நடந்து முடியும். வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய நிலைகளுக்கு தகுந்தபடி உங்களுடைய கொண்டாட்டத்திற்கு குறைவு இருக்காது. இப்படிப்பட்ட நல்ல தகவல் எல்லாம் பூரட்டாதிக்கு உண்டு. உத்தரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள், நீண்ட தூரத்து பயணங்கள், எண்ணிய காரியங்களை நிறைவேற்றுவது, இப்படிப்பட்ட தன்மைகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். கூடவே 7.5 சனி நடக்கிறதுனால எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் கொஞ்சம் யாரையாவது துணைக்கு வச்சுக்கிட்டு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியது. அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் பதிய வைக்கணும். இந்த ரேவதி நட்சத்திரத்தின் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நகை வாங்கிறது, இல்லை எங்கேயாவது ஊர் சுற்றி பார்க்குறது, ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்திற்கு குறைவில்லாத ஒரு காலத்தை சந்திக்கிறது, இப்படிப்பட்ட அநேக தகவல் உங்களுக்கு உண்டு. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் சூடு, சொரண, ரோசம், மானம் இப்படிங்கிறத தவிர்த்து விட்டு நீங்கள் உங்கள் பணிகளை ஆற்றுகிற போது எந்த பெரிய குறைகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. நேயர்களே, இதுவரை இந்த நாள் எப்படி என்று சொல்லக்கூடிய தகவலை பற்றி பார்த்தோம். இதே போல மீண்டும் நல்ல செய்தியோடு நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.